வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜனவரி 27ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை ஜில்லுன்னு சப்ஜா பழ சர்பத். இயற்கையான சப்ஜா விதைகளை பயன்படுத்தி அதனுடன் பழங்களை சேர்த்து சர்பத் செஞ்சு சாப்பிட போகிறோம். தேவையான பொருட்கள்: மண்பானை தண்ணீர், சப்ஜா விதை 2 ஸ்பூன், அன்னாச்சி பழம் அரை பழம், எலுமிச்சை அரை பழம், தேன் 2 ஸ்பூன், நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, புதினா இலைகள் 5 இலைகள். செய்முறை: மண்பானை தண்ணி எடுத்து சப்ஜா விதை ஒரு 2 ஸ்பூன் எடுத்து ஒரு பவுலில் ஊற வச்சிடுறோம். ஊற வச்சுட்டு அன்னாச்சி பழத்தை எடுத்து அதில் உள்ள வெளியில் உள்ள தோல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்லைஸாக கட் பண்ணி நல்லா மிக்சியில் போட்டு, எலுமிச்சம்பழத்தில் அரை எலுமிச்சம்பழத்தை தோலோடு எடுத்து அதையும் கட் பண்ணி மிக்சியில் போட்டு கொஞ்சம் அந்த மண்பானை தண்ணி சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடுறோம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டு அது கூட தேன் கலந்து நாட்டு சர்க்கரை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சப்ஜா விதை ஊற வச்சுருப்போம்ல, அந்த சப்ஜா விதையும் இது கூட சேர்த்துடுறோம். சேர்த்துட்டு லைட்டாக நம்ம சாப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு தேவை அப்படின்னு சொன்னோன்னா இன்னும் கொஞ்சம் லெமன் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு தேவை அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் தேனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக அதில் புதினா இலையை போட்டு அதுக்கப்புறமா ஆளுக்கு ஒரு கிளாஸில் ஊற்றி உட்காந்து அழகாக உட்காந்து சாப்பிட்லாம். இது சிலவங்களுக்கு சிறுநீரக கற்கள் இருக்குது, ஏற்கனவே சிறுநீரக கற்கள் இருந்திருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் இந்த நல்லா ஒரு 1 லிட்டர் வாட்டர் கேனில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டர் கேனில் எடுத்து வச்சுட்டு எப்போல்லாம் தேவையோ அப்போ எல்லாம் காலை நேர உணவாக இந்த 1 லிட்டர் தண்ணியும் கொஞ்சம் கொஞ்சமாக குடித்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த சிறுநீரக கற்கள் வெளியில் வர்றதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக காலைல 9லேருந்து 11 o'clock வரைக்கும் அந்த 2 மணி நேரமும் தண்ணி கூட குடிக்கக்கூடாது. மீதி உள்ள நேரத்தில் நம்ம இந்த சர்பத்தை குடித்து மகிழ்வோம். சிறுநீரக கற்கள் வெளியில் வந்துடும். இனிமேலும் அந்த சிறுநீரக கற்கள் வராமல் தடுப்பதற்கும் இந்த அன்னாச்சி பழ ஜூஸ் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அதனால் அன்னாச்சி பழத்தை கூட இந்த சப்ஜா விதைகளையும் எலுமிச்சை பழத்தையும் சேர்த்து நம்ம சர்பத் போட்டு சாப்பிட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.